அன்பார்ந்த மாணவர்களே, இன்னைக்கு என்ன லெசன்னா கரைசல்கள் பாடத்துல கரைதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகள். கரைதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படிங்கிற இந்த டைட்டில் பொதுவா நம்ம 10ஆம் வகுப்புல ஒரு முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாம ஹையர் கிளாஸஸ் போகும்போது கெமிஸ்ட்ரியில் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மை. முதல் காரணி, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அதாவது பொதுவா லைக் டிசார்ட்ஸ் லைக்னு சொல்லுவாங்க. ஒத்த பொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரைகிறது அப்படின்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பொருட்கள் உப்புக்கள் கரைபொருள் கரைப்பானை பொறுத்த வரைக்கும் அவை முனைவு பெற்றவையா முனைவு பெறாதவையா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பான்களில் கரைகிறது. அப்ப ரெண்டுமே முனைவுறுகிறது. இந்த முனைவுறுங்கிறது நமக்கு என்ன புரியுது? நம்ம காமன் சால்ட், டேபிள் சால்ட், சாதாரணமா உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு, இது எவ்வாறு முனைவு பெறுகிறது என்றால் Na+ மற்றும் Cl- பிரியுது. ரெண்டு அயனி, இதுக்கு பேர் தான் முனைவுறுதல். இந்த சோடியம் குளோரைடை நீர் என்ற சர்வ கரைப்பானில் கரைக்கும் பொழுது, நீர்ல பொதுவா எல்லாமே கரையும், அதனால சர்வ கரைப்பான். இது ஒரு முனைவுறும் கரைப்பான். ஏன் அப்படின்னா, நீர் எப்படி பிரிக்கலாம்? H+ மற்றும் OH- இரு முனைகள். இப்ப NaCl முனைவு பெறுகின்றது கரைப்பொருள், H2O முனைவு பெறுகின்றது கரைப்பான். ஒரு முனைவுறும் கரைபொருள் முனைவுறும் கரைப்பானில் கரைகின்றது. இதைத்தான் என்ன சொல்றோம்னா, ஒத்த பொருட்கள் ஒத்த கரைப்பானில் கரைகிறது, முனைவுறும் சேர்மங்கள் முனைவுறும் கரைப்பானில் கரைகின்றது. அதே மாதிரி இன்னொரு மெசேஜ், முனைவுறா சேர்மங்கள் முனைவுறா கரைப்பானில் அல்லது கரைப்பான்களில் கரைகிறது. இப்ப இங்க ரெண்டுமே முனைவு பெறவில்லை. உதாரணமா கொழுப்பு, ஃபேட்ஸ் எடுத்துட்டோம்னா, இவை பொதுவாகவே அயனிகளாக பிரிவதில்லை. ஈத்தர் என்ற ஒரு கரைப்பான், இந்த கரைப்பான்களும் முனைவு கொள்வதில்லை. நேர்மின் அயனியாகவோ எதிர்மின் அயனியாகவோ முனைவு பெறுவது இல்லை. இந்த ரெண்டுமே முனைவு பெறாதது, ஒத்த பண்புகளை உடையது. அப்ப இந்த ரெண்டுல கரையும். கொழுப்பு நீர்ல கரைகின்றது. கொழுப்பு என்ற கரைபொருள் ஈத்தர் என்ற கரைப்பானில் கரைகிறது. அதுதான் போட்டிருக்கோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், முனைவு பெறும் சேர்மங்கள் முனைவு பெறும் கரைப்பான்களில் கரைகின்றன. அதே போலவே முனைவு பெறாத கரைபொருள்கள் முனைவு பெறாத கரைப்பான்களில் கரைகின்றன. முனைவு பெறாத கரைப்பான்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒன்னு ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு, குளோரோஃபார்ம், பென்சீன், இப்படி போயிட்டே இருக்கு லிஸ்ட். இது எல்லாமே அயனிகளாக பிரிவது இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இப்போ கரைதிறன் என்பது இந்த கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மையை பொறுத்து இவ்வாறு பாதிக்கப்படுகின்றது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று வெப்பநிலை, இன்னொரு காரணி வெப்பநிலை. திரவத்தில் திண்மங்களின் கரைதிறன் மற்றும் திரவத்தில் வாயுக்களின் கரைதிறன், இதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். பொதுவாகவே ஒரு திரவ கரைப்பானில் திண்மங்கள் கரைக்கப்படுகின்றன. உதாரணமா திரும்ப அதே உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். சோடியம் குளோரைடு NaCl சாதாரண உப்பு, இது நீரில் கரைக்கப்படுகின்றது. சர்க்கரை நீரில் கரைக்கப்படுகின்றது. இப்ப என்ன வெப்பநிலை இதுக்கு எப்படி சம்பந்தப்படுத்துறது? அறை வெப்பநிலையில் குளிர்ந்த நீரில் உப்பை கரைக்கிறோம்.
அப்போ கரைகின்றது, எந்த சந்தேகம் இல்லை. இதே நீரை நம்ம சூடுபடுத்துறோம், வெப்பப்படுத்துறோம். சிறிதாக வெப்பத்தை கொடுக்கும் பொழுது சூடு வருகின்றது. அப்போ அந்த வெப்பநிலை உயர்த்தப்பட்ட பிறகு சோடியம் குளோரைடு அதை கரைக்க முயற்சி பண்ணோம்னா இந்த உப்பு கொஞ்சம் சற்று அதிகமாக கரைகின்றது. அப்ப என்ன புரியுதுன்னா, வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இந்த திண்மத்தின் கரைதிறன் அதிகரிக்கின்றது. இது பொதுவான செய்தி. இதிலேயே ரெண்டு நிகழ்வுகளா நம்ம இதை பிரிக்கலாம். அதாவது ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, வெப்பம் கொள்வினை, இன்னொன்னு வெப்ப உமிழ்வினை. இந்த ரெண்டு நிகழ்வுகளிலும் இது பொருந்துமா? அதாவது வெப்பமடைந்த சூடாக்கப்பட்ட நீரில் இந்த உப்பின் கரைதிறன் அதிகரிக்கின்றது. இது பொதுவான செய்தி. இந்த வெப்பம் கொள்வினையிலும் வெப்ப உமிழ்வினையிலும் இது சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, கரைதிறனை பாதிக்கும் காரணிகள்ல அடுத்ததா வெப்பநிலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திரவத்தின் திண்மங்களின் கரைதிறன் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக கரைபொருள் நீர், இதில் நம்ம சர்க்கரையை கரைக்க முயற்சி பண்றோம்னா, குளிர்ந்த நீரில் சர்க்கரை கரைவதை விட சுடுநீரில் எளிதில் கரைகின்றது. என்ன காரணம் அப்படின்னா, வெப்பநிலை உயரும் பொழுது இந்த சர்க்கரையின் கரைதிறன் அதிகரிக்கின்றது. அதுதான் இங்க போட்டிருக்கோம், திரவத்தின் திண்மங்களின் கரைதிறன். திண்மம் இங்க குறிப்பிடப்படுவது சர்க்கரை, திரவம் என குறிக்கப்படுவது நீர். அப்போ சுடுநீர்ல அதிகமாக கரைகின்றது. எனவே கரைதிறன் என்பது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதிகரிக்கின்றது அப்படிங்கிறத செய்தி. இது எல்லா பக்கமும் பொருந்துமா அப்படின்னா இல்ல. ரெண்டு நிகழ்வுகளா இதை பிரிக்கிறோம். ஒன்று வெப்ப உமிழ்வினை. வெப்ப உமிழ்வினை வெப்பம் வெளியேற்றப்படுதல். அப்போ வெப்பம் வெளியேற்றப்படுகின்றது என்றால் அங்க சூடு வெளியில் வருது. ஒரு சோதனைக்குள்ள நம்ம தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், அது சூடா இருந்துச்சுன்னா வெப்ப உமிழ்வினைன்னு அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு, ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சுண்ணாம்புக்கல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இதை எடுத்து தண்ணியில போட்டா அங்கு வெப்பமானது வெளியேற்றப்படும். எனவே இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்ப உமிழ்வினைன்னு சொல்லுவோம். அப்ப ஏற்கனவே அந்த வெப்பம் வெளியேறிட்டு இருக்கு. அந்த சூழல்ல நம்ம வெப்பநிலை அதிகரிச்சோம்னா இந்த சுண்ணாம்பின் கரைதிறன் குறையும். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெப்ப உமிழ்வினையை பொறுத்த வரைக்கும் கரைதிறனை உயர்த்த வேண்டுமே ஆனால் வெப்பநிலையை உயர்த்த தேவையில்லை. ஏற்கனவே அங்கு வெப்பம் வெளியேறி கொண்டிருக்கிறது. அந்த சூழல்ல நாம வெப்பத்தை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இன்னொரு நிகழ்வு, வெப்பம் கொள்வினை. அப்படியே வெப்பம் வெளியிலிருந்து உறிஞ்சிக்கொள்ளப்படுகின்றது. ஒரு சோதனை குழாயில குளுக்கோஸ் எடுத்து தண்ணியில கரைச்சோம்னா சோதனை குழாயை தொட்டு பார்த்தீங்கன்னா குளிர்வதை நம்ம உணர முடியும். எதனால? இது வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது. இப்ப அந்த நிகழ்வுல கரைதிறன் என்பது வெப்பநிலை உயரும் பொழுது உயர்கின்றது. ஏன்? இங்கு வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது, வெப்பம் தேவையாக இருக்கின்றது. எனவே நீ வெப்பநிலையை உயர்த்தும் பொழுது குளுக்கோஸின் கரைதிறன் அதிகரிக்கின்றது. குளுக்கோஸை நீ தண்ணீர் கரைக்கணும்னு நினைச்சீங்கன்னா குளிர்ந்த நீரை விட சுடுநீரில் எளிதில் கரைந்துவிடும். ஏன்னா இங்க வெப்பம் தேவையாக இருக்கின்றது, வெப்பம் உறிஞ்சப்படுகின்றது. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு நிகழ்வு, திரவத்தில் வாயுக்களின் கரைதிறன். இங்க வாயுன்னு நம்ம எதை மீன் பண்றோம்? கரைபொருளா கரைப்பானா? அதாவது வாயுக்களின் கரைதிறன் எழுதும் போது இந்த வாயுங்கிறது வந்து கரைபொருள், திரவம்ங்கிறது ஆஸ் யூசுவல் கரைப்பான், சர்வ கரைப்பான், நீரைவே நம்ம எடுத்துக்குவோம்.
இங்க என்ன போடுறோம்னா கரைதிறன் என்பது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது குறைகின்றது. தலைகீழா இருக்கு. நேர் விகிதம் அல்ல, தலைகீழ் விகிதம். வெப்பநிலை அதிகரித்தால் கரைதிறன், வாயுக்களின் கரைதிறன் குறைகின்றது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து நம்ம சூடு பண்றோம். சூடு பண்ணும்போது அது கொதிச்சு ஒரு ஆவி வரதை நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இங்கு கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயுவானது வெளியேற்றப்படுகின்றது. அப்ப தண்ணி கொதிக்க கொதிக்க அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வெளியில வந்துடுச்சு, கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் வெளியே வந்துடுச்சு. இப்ப கரைதிறன், வாயுவின் கரைதிறன் குறைகின்றது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக இங்க பார்க்க முடியும். இதை வச்சுதான் என்ன சொல்றோம்னா, குளிர்ந்த நீர்நிலைகளில், குளிர் பிரதேசங்கள்லாம் வாட்டர் ரிசோர்சஸ், ஒரு குளமோ குட்டையோ இருந்துச்சுன்னா குளிர் பிரதேசங்கள்ல அந்த நீரில் அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் கரைந்திருக்கும். அந்த ஆக்சிஜனை வச்சுட்டு அங்க நிறைய உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் உயிர் வாழ முடியும். இது ஒரு முக்கியமான கேள்வி. அதே சமயத்தில் நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் குளிர் பிரதேசங்களில், நீர்நிலைகளில் அளவுக்கு அதிகமான உயிரினங்கள் வாழ்கின்றன? காரணம், குளிர்ந்த நீரில் அதிகமான ஆக்சிஜன் கரைந்துள்ளது. அந்த ஆக்சிஜனை சுவாசித்துக் கொண்டு நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றன, உயிர் வாழ்கின்றன அப்படிங்கிற செய்தி. இப்ப இறுதியா அழுத்தம், 3 காரணி படிச்சிருக்கோம். முதல் காரணி கரைப்பான் மற்றும் கரைபொருளின் தன்மை. இரண்டாவது காரணி வெப்பநிலை, அதோட டீடைல்ஸ் பார்த்தோம். இறுதியாக அழுத்தம். கரைதிறன் என்பது, ஒரு கரைபொருளின் கரைதிறன் என்பது அழுத்தம் உயர உயர கரைதிறனும் உயர்கின்றது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ரெண்டு நேர் விகித தொடர்புடையது. உதாரணமா பாட்டில் ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள்ல காற்று அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காற்று? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அழுத்தத்தை நீங்க அதிகரிச்சீங்கன்னா அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு நம்ம உள்ள செலுத்தி கரைய வைக்க முடியும். அப்போ பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்க பாட்டில் ஓபன் பண்ணாலே ஏன் அளவுக்கு அதிகமாக அது வெளியில் வருது நுரையுடன்? காரணம் வந்து இதுல ஏற்கனவே டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு. அழுத்தத்தை உள்ள செலுத்தித்தான் நிறைய கரைச்சி வச்சிருப்பாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். ஹென்றி விதின்னு ஒன்று இருக்கு. ஹென்றி என்ன சொல்றாரு? அந்த விதிப்படி ஒரு கரைப்பானில் வாயுவை கரைக்க முற்படும் பொழுது அழுத்தத்தை அதிகரித்தோமானால் நிறைய கரைபொருளை அந்த கரைப்பானில் கரைக்க இயலும் அப்படிங்கிறத செய்தி. எனவே மாணவர்களே, இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கரைதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல 3 மெசேஜ். 1, கரைபொருள் மற்றும் கரைப்பானின் தன்மை. முனைவுறும் கரைபொருள் முனைவுறும் கரைப்பானில் கரைகின்றது. முனைவுறா கரைபொருள் முனைவுறா கரைப்பானில் கரைகின்றது. 2வது செய்தி வெப்பநிலை. இதை 2 மெசேஜா சொல்லணும். திரவத்தில் திண்மங்களின் கரைதிறன், திரவத்தில் வாயுக்களின் கரைதிறன். கரைதிறன் என்பது வெப்பநிலை உயரும் பொழுது உயர்கின்றது. இது எல்லா சூழலையும் பொருந்தாது. 2 டிஃபரண்ட் கண்டிஷன். வெப்ப உமிழ்வினையில தலைகீழ் தொடர்பு, வெப்பம் கொள்வினையில நேரடி தொடர்பு. இதை பொறுத்த வரைக்கும் திரவத்தில் வாயுக்களின் கரைதிறனை பொறுத்த வரைக்கும் கரைதிறன் குறைகின்றது வெப்பநிலை உயரும் பொழுது, கரைதிறன் அதிகரிக்கின்றது வெப்பநிலை குறையும் பொழுது. அப்ப குறைந்த வெப்பநிலையில் நீரில் அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறது காரணம். இறுதியாக அழுத்தம். அழுத்தம் உயரும் பொழுது கரைதிறன் உயர்கின்றது. பாட்டில் ட்ரிங்க்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக்.